பஜ்ஜி செய்யலாம் இன்றைக்கி. மீன் பஜ்ஜி செய்யறதுக்கு இங்கே பாருங்கள், இதில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருஞ்சீரகம், பூண்டு. ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு சேர்த்துக்கிறோம். அது கூட நம்ம தாராளமாக 1 ஸ்பூனு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். மல்லித்தூள் நல்லா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உள்ள காரத்துக்கு ஏற்ற மாரி நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனு நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதை நம்ம தூள் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கணும். 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூனு கடல மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கணும். திட்டமாக உப்பு சேர்த்துக்கணும். இதில் நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டை இன்னும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை அழகாக ஜென்டில் நம்ம பேசிக்கலாம். நல்லா மாவு ஒன்று மசாலா கொடுக்குற மாரி நம்ம அழகாக பேசிட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் போட்டு மசாலாம் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு அழகாக எடுக்கலாம். அழகாக எண்ணெயில் நல்லா முருக வச்சு எடுக்கலாம். இதான் மீன் பஜ்ஜி. உருளைக்கிழங்கு பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி எல்லாம் போடுவோம். இன்றைக்கி நம்ம மீன் பஜ்ஜி போடுறோம். கடல மாவு, சோள மாவு, அரிசி மாவு சேர்த்து நம்ம இன்றைக்கி ஒரு பஜ்ஜி செய்வோம். சூப்பரான பஜ்ஜி. இதில் முள் அதிகமாக இருக்காது. மீனை திருப்பி பார்க்கலாமா? பாருங்கள், எண்ணெய் அழகாக மீன் பஜ்ஜி ரெடி ஆகுது. நல்லா அழகாக திருப்பி போட்டு அப்படியே திருப்பி போட்டுட்டு நம்ம மீன் பஜ்ஜி எடுப்போம். அழகாக மீன் பஜ்ஜி ரெடியாக இருக்கும். இதை இருக்கிறதையும் நம்ம அப்படியே மீன் பஜ்ஜியும் அப்படியே போட்டோம். அப்படியே திருப்பி போட்டு இது இருக்கிற ரெஸ்ட் நம்ம இதை எடுக்கலாம். பாருங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லான அழகான மீன் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. மத்தி மீனில் மாங்காய் போட்டு நம்ம குழம்பு செஞ்சிட்டோம். அதே மத்தி மீனில் நம்ம மீன் பஜ்ஜி செஞ்சிட்டோம். இது ரெண்டுத்தையும் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.